அனைவருக்கும் வணக்கம். என்ற முதல் வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு டீச்சரால் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்டோரால் எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் நான் போன வீடியோவில் யூஸ் பண்ணின அதே டீச்சர் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டீச்சர் அக்கௌண்ட்டால் நான் கிரேட் 10 கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்டோரால் எப்படி என்ரோல் பண்ணி என்னென்ன விஷயம் செய்யலாம்ன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஃபர்ஸ்டா இந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ள என்ரோல் பண்றதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ட ஒரு ஜிமெயில் ஐடி வந்து இருக்கணும். அந்த ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட்டுக்குள்ளால கூகுள் அப்சண்ட் ஆப்ஷனுக்குள்ள கூகுள் கிளாஸ் ரூம் கிளிக் பண்ணி கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணலாம். அந்த கூகுள் கிளாஸ் ரூமுக்குள்ள ஓப்பன் பண்ணிக்க 10 ஆப்ஷன் வரும், ஜாயின் அல்லது கிரியேட். ஸோ ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் தான் இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாயின்ன்றதை கிளிக் பண்ணிக்க அதில் என்டர் பண்ணணும் இந்த கிளாஸ்ன்ற கோட். ஸோ அதுக்கு முக்கியம் இந்த டீச்சர் அண்ட் அக்கௌண்ட்ல கிளாஸ் கோடு டிஸ்பிளே ஆகி இருக்கு. இந்த கிளாஸ் கோட் தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு ஸ்டூடெண்டோரால் என்ரோல் பண்றதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ட இருக்க வேண்டிய கீ மாதிரி. ஸோ இந்த கோட் தான் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்து ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்ல என்ரோல் பண்றதுக்கு தேவையான ஒன்று. அது கட்டாயம் டீச்சர்கிட்ட இருந்து தான் ஸ்டூடெண்ட்ட போகும். அடுத்தது இந்த நான் இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியில இருந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ண பிறகு இந்த பிளஸ் என்ற அடையாளத்தை நான் கிளிக் பண்றேன். பிளஸ் என்ற அடையாளத்தை கிளிக் பண்ணோன்னா 10 ஆப்ஷன் வருது, ஒன்று ஜாயின், மற்றது கிரியேட். ஸோ இது ஸ்டூடெண்ட் அண்ட் அக்கௌண்ட் நான் ஜாயின் கிளாஸுக்குள்ள போறேன். ஸோ அதுல என்னட்டு கேட்குது கிளாஸ் கோட். அந்த கிளாஸ் கோட் நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணினோடனே நான் அதை ஜாயின் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ்ல நான் என்ரோல் ஆகிட்டேன். ஸோ அந்த என்ரோல் ஆகினோடனே இதுதான் நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமோட வியூ. இந்த வியூவில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பியூப்பிள். இது நார்மலா அந்த கிளாஸ் தீம். இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னென்ன டீச்சர் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாவோ அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட் விண்டோவிலையும் பப்ளிஷ் ஆகி இருக்கு. இப்ப முதல் போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், டீச்சர் ஒரு ஆள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனை பற்றி உருவாக்கி இருந்தவா அது பப்ளிஷ் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட். அதோட டீச்சர் ஒரு ஆள் கிளைமேட் என்ற டாபிக்ல ஒரு அசைன்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணி இருக்கிறான், அதுவும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பப்ளிஷ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கிளாஸ்ல இருக்குன்னு பார்த்தா தனியாக என்ரோல் பண்ணியிருக்க ஒரே ஒரு கிளாஸ் தான் கிரேட் 10. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எத்தனை கிளாஸ்ல என்ரோல் பண்ணியிருக்கன்றதை இதை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் எப்படி இந்த கிளாஸ் ஒர்க்கை செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்றதுக்கு முதல் டீச்சர் விண்டோவில் இந்த கிளாஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ் ஒர்க்ல இந்த அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே எங்கட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் என்ரோல் பண்ணிட்டாரு. அப்ப ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணினோடனே இந்த அசைன்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன்ட் ஆயிட்டு. அசைன்ட் ஆயிட்டு மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த அசைன்மெண்ட் அக்சஸ் பண்றதுக்கு இங்க இருந்து பெர்மிஷன் போயிட்டு. ஸோ இதை கிளைமேட்டை நான் கிளிக் பண்ணினோடனே இந்த அசைன்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் என்ற பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன்ட் ஆயிருக்கு. நான் வியூ அசைன்மெண்ட்டை கொடுக்குறேன். இந்த வியூ அசைன்மெண்ட்ல நான் ஒன்றுமே போஸ்ட் பண்ணல. ஸோ இந்த அசைன்மெண்ட்டை நீங்க செய்துட்டீங்களா? இப்போ சம்டைம்ஸ் டீச்சர் ஒரு ஆள் இதுல அசைன்மெண்ட்டை ஒரு வேர்ட் டாக்குமெண்டோ அல்லாட்டி கேள்விகளோ அல்லாட்டி ஒரு சிம்பிள் MCQ கொஸ்டின்ஸோ இதுல கேட்டிருந்தா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நான் அல்லாட்டிக்கு எதுவும் வேற எதுவும் டாக்குமெண்ட்ஸ் நான் இதுல அட்டாச் பண்ணணும்னா அட்டோ கிரியேட்டுக்குள்ள போய் எங்களோட ஆப்ஷனுக்கு செய்யலாம். இந்த ஆப்ஷனை கூகுள் டிரைவுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணலாம், அல்லாட்டிக்கு லிங்குக்குள்ள இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம், அல்லாட்டி ஃபைல், அல்லாட்டிக்கு நீங்க புதுசா எதுவும் டாக்குமெண்ட்ஸ், ஸ்லைட்ஸ், ஷீட்ஸ் அல்லாட்டிக்கு டிராயிங்ஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இப்ப நான் இதுல ஒரு அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணப்படாதால நான் மார்க் ஆஸ் டன் கொடுக்கணும். அதாவது இந்த அசைன்மெண்ட் இப்போதைக்கு செய்துட்டேன். இப்போ மார்க் ஆஸ் டன் கொடுத்தீங்களா ஸோ அது ஆக்குது. இப்ப இதுல எந்த ஒரு இதுக்கும் கேட்கலன்றபடியா ஸோ மார்க் ஆஸ் டன் நான் கொடுக்குறேன். மார்க் ஆஸ் டன் கொடுத்துட்டீங்களா இப்ப இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூமுக்குள்ள போறேன். அந்த கிளாஸ் ஒர்க்குள்ள நீங்க ஹேண்டில், அதாவது இந்த அசைன்மெண்ட்டை நான் ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைத்து விட்டோன்னே ஸ்டூடெண்ட் அதாவது வந்து இந்த அசைன்மெண்ட் செய்துட்டாரு. அப்ப டீச்சர் என்ற விண்டோவில் அப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இந்த டீச்சர் என்ற விண்டோவில் ஏற்கனவே கிளாஸ் ரூம்ல
அந்த கிளாஸ் ஒர்க்குகளை நான் போறேன். அந்த கிளாஸ் ஒர்க்குல கிளைமேட் என்ற டாபிக் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அந்த அசைன் என்ற நோட்டிபிகேஷன் இப்ப ஹேண்டின்னா மாறிட்டு. முதல் அசைன்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல ஒன்று இருந்தது, இப்ப ஹேண்டின் என்ற ஆப்ரேஷனோட ஒன்றா மாறிட்டு. ஸோ இந்த ஹேண்டின் என்ற ஆப்ரேஷன் நான் கிளிக் பண்ணினோடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி இருக்கிறான்ன்றது தெரியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டினை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னத்தை அனுப்பியிருக்கிறார், என்ன அனுப்பியிருக்கிறான்னு இதுல பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு எங்களோட மார்க்ஸை இதுல டைப் பண்ணலாம். அது டைப் பண்ணிட்டு இதுல ரிட்டர்ன் ஒரு பட்டன் ஒன்று எனேபிள் ஆகுது. அந்த எனேபிள் அந்த பட்டனை கிளிக் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா கேட்கும் இந்த எனேபிள், அதாவது இந்த மார்க்ஸை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பட்டாங்க. எஸ், அந்த ரிட்டர்ன்ல கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா டீச்சர்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மார்க்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்படும். அதாவது ஒன் சப்மிஷன் இஸ் ரிட்டர்ன். அப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் ஐடியில பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஜிமெயில் ஐடியில ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும், டிஎஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர் சாம்பிள் ஜஸ்ட் ரிட்டர்ன். அதாவது உங்களோட பர்டிகுலர் டீச்சர்கிட்ட இருந்து ஒரு மெயில் ஒன்று ரிட்டர்ன் ஆயிருக்குது. அது என்னத்தை பற்றினா கிளைமேட் அண்ட் அசைன்மெண்ட் பற்றி. இந்த கிளைமேட் அண்ட் அசைன்மெண்ட்டுக்கு நாங்க இப்போ போவோம். அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கிளாஸ் ஒர்க்குக்கு என்ன நடந்திருக்கு. அப்ப நீங்க இப்ப ஹேண்டின் அண்ட் ஆப்ரேஷன் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் கிளைமேட் என்ற இதுல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மார்க், அதாவது வந்து டீச்சர் உங்களோட அசைன்மெண்ட்டை திருத்திட்டா. அப்ப திருத்தினா எனக்கு எவ்வளவு மார்க்ஸ் இப்ப தெரியும். அதாவது இந்த அப்ப வியூ அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கிளைமேட் உங்களோட வலது கை மூலையில 80 மார்க்ஸ் உங்களுக்கு 100 அவுட் ஆஃப் 80. அதாவது இந்த அசைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 80 மார்க்ஸ். ஸோ இதுதான் ஒரு அசைன்மெண்ட்டை எப்படி சப்மிட் பண்றது, தென் அந்த மார்க்ஸ் எப்படி வியூ பண்றதுக்கான விளக்கம். சரி, நாங்கள் அடுத்ததுக்கு இந்த எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் விண்டோ, கிளாஸ் ரூம் விண்டோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ கிளாஸ் ஒர்க் பார்த்துட்டோம். அடுத்தது பியூப்பிள். இந்த பியூப்பிள யார் டீச்சர்ஸ் இருக்கணும்ன்றதை பார்க்கலாம். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கிளாஸ் ரூம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரு ஜாயின் பண்ணி இருக்கிறன்றதும் பார்க்கலாம். இப்ப இந்த கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கின்றபடியா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் இல்லை. ஸோ கன பேர் இந்த கிளாஸ் ரூம்ல ஹெட் ஆகினா நார்மலா எங்களுக்கு இதுல வியூ ஆகும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூம் விண்டோ இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ரூம் விண்டோவில் இந்த ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்ல இருந்து என்னென்ன நோட்ஸ் அல்லாட்டிக்கு என்னென்ன போஸ்ட் டீச்சரால பப்ளிஷ் பண்ணப்படுதோ அவ்வளத்தையும் ஸ்டூடெண்டோரால் அக்சஸ் பண்ணலாம். அதோட ஒரு டீச்சரோரால் அசைன் பண்ற பர்டிகுலர் குவிஸோ அசைன்மெண்ட்டோ ஸ்டூடெண்ட்டும் இதே கிளாஸ் ரூமுக்குள்ள அதை அக்சஸ் பண்ணி சப்மிட்டும் பண்ணலாம். சப்மிட் பண்ண பிறகு டீச்சரோரால் மார்க் பண்ணின பிறகு அந்த அசைன்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் அசைன்மெண்ட்டுக்குரிய மார்க்ஸையும் வியூ பண்ணலாம். இதுதான் இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு நல்லதொரு விஷயம். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நாங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஆன்லைன்ல எப்படி இன்டராக்ட் பண்றதை பற்றி பார்த்துறாங்க. உங்களுக்கு இதை விட மேலதிகமான எதுவும் இந்த பயன்கள் தேவைப்படின் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னால் முடிந்த வரைக்கும் வேறு இது சம்பந்தமான வீடியோகளை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.